என்று வேறு ஆமீன் 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 பாடுமா. ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள். வருகையில் ஆமாப்பா உங்களை சந்திப்போம் நாங்க ஆண்டவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என்னுள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தாமப்பா. நீங்க தான்ப்பா எங்கள் பங்கு. பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? கொண்டுள்ளே உம்மோடுதான் வாழ்வது என் வாழ்க்கை. அப்பாவோடு நாம் வாழ்கிறோமா? பூமியில் இருந்தா கூட அப்பாவோடு வாழ்கிறோமா? பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எமக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? ஹல்லேலூயா ஆமென். 302வது பாடல் ஜெபத்தோட செய்யுங்கள். ஆகாதது எதுவும் இல்லை, அழகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்காம இருக்கு ஆண்டவரே நீ நினைக்கிறீங்களா? எந்த ஆகாதது எதுவும் இல்லை. அப்ப எதுவுமே இல்லைங்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்துக் கொள்வார். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். சொல்லுவோமா? உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். எந்த காரியத்துல வேதனையோடு சஞ்சலத்தோடு கலக்கத்தோடு வந்திருக்கீங்களா? ஆமாப்பா அந்த காரியத்துல உம்மால் ஆகும் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கின தேவன். இந்த நாளிலும் வம்ச வரலாறு இந்த அட்டவணை எவ்வளவு அழகாய் பார்த்தோம். ஒருவேளை 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு நமக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரியலாம். ஆனா எவ்வளவு அருமையாய் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த வம்ச வரலாறை ஆவியானவர் எவ்வளோ அருமையாய் எழுதி வைத்திருக்கிறார். நாமும் கூட ஹல்லேலூயா ஆமென் 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 இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக. ஆமா ஆமா அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்ம ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக நம்மளை வச்சிருக்கிறாரே. இந்த மேலான பாக்கியத்து சிலாக்கியத்திற்காக நன்றி சொல்வோம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மால் ஆகும் எல்லாமா. ஒரு தடவை கூட சர்ச்சுக்குள்ள போனது கிடையாது. ஆனா அன்னைக்கு பாருங்க அந்த ஆலயத்துக்குள்ள போய் அப்படி குதித்து அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் அவன் கூட நினைச்சிருப்பான் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. காணிக்க கிடைக்குது, கொண்டு போய் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறாங்க, மறுபடியும் என்ன செய்யறாங்க? வந்து தூக்கிட்டு போறாங்க, தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நான் ஒரு சுமையாக இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எவ்வளவு பேர் ஆலயத்துக்குள்ள எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு எவ்வளவு அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப அந்த முடவன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே எட்டி எட்டி பார்க்கான் எல்லாத்தையும். எல்லாரையும் எட்டி பாக்குறான். காணிக்க யாராவது போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அழகான வஸ்திரங்கள் தரித்து நல்ல குடும்பமாக அப்படி அழக சிறுவர்களும் வாலிபர்களும் அப்படி நல்லா சிரித்து கொண்டு வர்றதை பாக்குறான்.
அல்லேலூயா. அவனுக்குள்ள எண்ணங்கள் ஏக்கங்கள் இருந்திருக்குமே. நான் இந்த ஆலயத்து வாசல்ல இருக்கேன். ஒரு நாள் கூட அந்த ஆலயத்துக்குள்ள போனது கிடையாது. ஏன்னா நான் பிச்சை எடுக்கிறவன். நான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியுமா? என்னை அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிதானே? என்னை உள்ளவங்க அனுமதிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்பான். அல்லேலூயா. இன்று மாறும். எல்லா காரியங்களும் இன்று மாறும். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். சாப்பாடு தான் கேட்டாரு. நான் போகிற இடத்துல தேவன் என்னை பாதுகாத்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு மீண்டு கொண்டு சேர்க்கணும். இதுதான் அவருடைய பெட்டிஷன். ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு அருமையாய் இரு பரிவாரங்களோடு கிரகிக்க முடியாத காரியத்துல கர்த்தர் யாக்கோபு வாழ்க்கையில செய்தாரே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஒரு குழந்தைய தான் கேட்டாங்க. ஆனா ரெட்டையனை கடந்த மாதம் தான் நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவுல 8 வருஷங்களா ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லையா. ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரே பிரசவத்துல 5 பிள்ளைங்க. ஆமே, வாய்ஸ் பேபி பாருங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அல்லேலூயா. பிரஜாதி மக்களுக்கே இப்படி காரியம் நடக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தைக்கு தான் என் மனைவிக்கு குழந்தை தாங்கன்னு ஈசாக்கு ஜெபிச்சிருப்பாரு. ஆனா ரெட்டையர்களை ஆண்டவர் கொடுத்தாரே. அல்லேலூயா. ஆமா, 8 வருடம் காத்திருந்த ஒரு பெண்ணுக்கு வருங்க ஒரே டைம்ல 5 5 6 அப்படிலாம் ஒரே டைம்ல பெற்றெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவ்வளவு கரிசனையாயிருப்பார். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். ஆமா ஆமா. ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் சந்ததியை பெற்றெடுக்கிற மக்களாக ஒருவேளை அல்லேலூயா இதுவரை குழந்தைகளை நினைக்கலாம். ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். எரேமியா தீர்க்க தரிசி கருவுல உருவாகிறதுக்கு முன்பாகவே இப்பவுமே கேட்கணும், இந்த குழந்தை இன்னும் கருவுல உருவாகி இருக்குது. ஒருவேளை கன்சீவ் ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா அப்பா அப்படியே அந்த குழந்தைய குறித்த திட்டங்கள் அத்தனையும் எல்லாம் அந்த கருவுக்குள்ள வச்சு, ஆமா, எல்லா திட்டத்தையும் வச்சு இப்போ அங்க திட்டம் என்ன செய்யுது? அப்பா திட்டம் ஒவ்வொரு திட்டங்களையும் அந்த குழந்தைய குறிச்ச திட்டங்கள் பரலோகத்துல. அல்லேலூயா. ஆமா ஆமா. பரலோகத்துல அந்த திட்டங்கள் என்ன செய்யுது? அல்லேலூயா தீட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அல்லேலூயா. ஒரு எரேமியா ஆமென். பிறப்பதற்கு முன்பாகவே திட்டங்கள் தீட்டினவர். இன்று குழந்தை இல்லையே நினைக்கிற மக்களுக்கு தேவன் இந்த நாள்ல ஒரு எரேமியா தீர்க்க தரிசிக்குள்ள வைக்கக்கூடிய திட்டங்களை, ஆமா, பரலோகம் அந்த திட்டங்களை வைத்துக் கொண்டு இருக்குது பூமிக்கு. அல்லேலூயா. என்னுடைய மகள் மூலமாக இப்படி ஒரு சந்ததியை நான் பிறக்க வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கும் சந்ததிய, ஒரு ஏசாயாவை, ஒரு எரேமியாவை, ஒரு எசேக்கியேலை, ஒரு தானியேல் போன்றவர்களை, அல்லேலூயா, ஒரு யோவான் ஸ்நானகனை, அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எப்படி யோவான் யாக்கோபு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களோ, அல்லேலூயா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நம்முடைய முற்பிதாக்கள். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அழகு இல்லை. அல்லேலூயா. திருமணத்தை நேரடியா செய்து கொடுக்க முடியாது. யாரும் அந்த லேயால திருமணம் செய்யறதுக்கு அந்த ஊர்ல யாரும் சம்மதிக்கல. அப்படியே தகப்பன் பாருங்க அதையும் அவர் என்ன செய்யறாரு? அல்லேலூயா. யாக்கோவுக்கு தெரியாம அதை மறைமுகமா செய்யறாரு. அந்த லேயாள் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. எல்லா மக்களை போல எனக்கு விடிஞ்சா என்ன என்ன பாடுபட போறனோ தெரியலன்னு என் தகப்பன் இப்படி செய்யறாரே. ஆனாலும் இதை விட்டா எனக்கும் வேற வழி இல்லை. யாரு என்ன திருமணம் செய்வதற்கு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னுடைய வம்சத்தார் யாரும் இல்லைன்னு அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியாக ஒரு ஏளனமான நிலைமையில இருந்த ஒரு லேயாளை தான் அல்லேலூயா ஆண்டவர் பாருங்க எவ்வளவாய் அவங்களை உயர்த்தினாங்க. 6 ஆண் மக்களையும் ஒரு பெண் மகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. அதே போல ராகேலுக்கு கூட முற்பிதாக்களின் கல்லறையில இடம் இல்லை. அழகானவள், ரொம்ப பிடித்த யாக்கோபனுடைய பிரியமுள்ள 14 வருஷமே யாருக்கு தான்? ராகேலுக்கு தான், லேயாளுக்கு இல்ல. அல்லேலூயா. முதல் 7 வருஷமே ராகேலுக்கு தான். பழையபடியும் ஆமேன். அல்லேலூயா ராகேலுக்கு தான். அல்லேலூயா. லேயாள் ஒரு செல்லா காசாக, ஒரு வேண்டாத மனைவியாக, ஏதோ இந்த தகப்பை இப்படி பண்ணி வச்சுட்டாரேன்னு சொல்லி மாமி மகன் தான், வேற யாரும் கிடையாது, வேற அடுத்த இதுல கிடையாது, தன்னுடைய சொந்த மாமி மகதான். ஆனா ஒரு நேசிக்கப்படாத ஒரு பெண்ணாக தான் இருந்தாங்க. ஆனா தேவன் நேசித்தாரே, துதியின் சந்ததி யூதாவை பிறக்க செய்தாரே. அல்லேலூயா. லேயாள் பாருங்க, அல்லேலூயா, ராகேலுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. லேயாள் பாருங்க முற்பிதாக்களோட அவங்களும் என்ன செய்றாங்க? கல்லறையும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆபிரகாம், அல்லேலூயா, சாராள், அதே போல ஈசாக்கு, அல்லேலூயா, ரெபெக்காள், அதே போல ஆபிரகாமுடைய மனைவியாகிய லேயாள் தான் முற்பிதாக்களோட அடக்கம் பண்ணப்படுறாங்க.
அப்ப பாருங்க, ஒருவேளை இப்போதைக்கு குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டு எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளும் ஆயத்தமாகி இன்னைக்கு அல்லேலூயா முழு உலகத்தையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்ம கையில ஆண்டவர் தந்திருக்காரு பாருங்க. நம்ம எல்லாருமே தனிநபர் அல்ல. நாம் ஒரு விருட்சம். ஆமா, ஆமா. அல்லேலூயா. நம் விருட்சம். அல்லேலூயா. ஆற்றின் இரு கரையிலும் உள்ள விருட்சங்கள் நம்ம. அல்லேலூயா. ஆமென், ஆமென். மற்றவர்களுடைய வாழ்க்கையை அல்லேலூயா ஆமென், ஆமென் கட்டி எழுப்புகிற மக்களாக, அல்லேலூயா மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிற மக்களாக, மற்றவர்களுக்கு குணமாக்கக்கூடிய வார்த்தைகளை அனுப்புகிற மக்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. பரலோகம் இன்னைக்கு நம்மளை சூஸ் பண்ணி இருக்குதே. ஆமென், ஆமென். பரலோகம் நம்ம ஆமென் ஒரு மாஸ்டர் பீஸ். நம்மலாம் யாரு? மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்ல இருந்து தான் கோடிக்கணக்கான பாத்திரங்களை உருவாக்குவாங்க. ஒரு பீஸ்ல இருந்து கோடிக்கணக்கா எவ்வளவு நாளும் உருவாக்கலாம். ஆனா இந்த மாஸ்டர் பீஸ் எப்படி இருக்கணும்? ஒரு டாட் கூட என்ன செய்யக்கூடாது. ஒரு கிளாத் இருக்குன்னா அது மாஸ்டர் பீஸா வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு டாட் கூட என்னது கருப்பு டாட் விழுந்துடக்கூடாது. ஒரு ஒயிட் கிளாத் அவங்க செய்தானா அளவு எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஒரு பாயிண்ட் கூட மாறிடக்கூடாது. அப்படித்தான் அல்லேலூயா. எப்படி ஒரு கம்பெனி ஓனர் அல்லேலூயா அன்னைக்கு அந்த மாஸ்டர் பீஸ் உருவாக்கப்படும் பொழுது எப்படி அத்தனை பேரும் அவ்வளவு பிஸியாக அவ்வளவு பிரிஸ்காக அந்த கம்பெனி ஓனரும் வந்திருந்து எவ்வளவு அவங்க கவனமா இருந்து அந்த மாஸ்டர் பீஸை உருவாக்குறாங்களோ அதே போலதான் மக்களே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் ஏதோ அல்லேலூயா அங்கங்க ஒருவேளை கருப்பு டாட்டு போல ஏதாவது காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா அப்பா பாருங்க நம்மளை சுத்திகரித்து சுத்திகரித்து அல்லேலூயா பசும் பொன்னாக அல்லேலூயா மாசு மறுவற்ற அல்லேலூயா விலையேறப்பட்ட பொற்பாத்திரமாக ஆமா ஆமா பொற்பாத்திரமாக அப்பா நம்மளை பார்த்து 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 உருவாக்கி இருக்கிறாரே. ஏன்னா இந்த மாஸ்டர் பீஸை வச்சு நான் என்ன செய்யணும்? கோடிக்கணக்கான மக்களை நான் உருவாக்கணும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமா, என்ன வச்சு ஆண்டவர் கோடிக்கணக்கான மக்களை ஒரு சேனையாக எழுப்பி ஆமா அவருடைய சந்நிதியில அவருக்கு முன்னாடி போய் நிக்கதான் என்ன இப்படி பார்த்து 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 என்ன செய்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். அப்பா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நான் உனக்கு கற்று தர்றத நீ மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு அருமையாக வருஷங்களாக அவ்வளவு அருமையாக கற்று தந்து அவ்வளவு அருமையாக அல்லேலூயா. ஆமா ஆமா அல்லேலூயா ஆராதனைக்கு செல்றோம். அல்லேலூயா பரிசுத்தவான்களோடு பரிசுத்த சபையோடு நமக்கு ஐக்கியம் இருக்கு. பரிசுத்த பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கு. ஆனா பாருங்க தரிசனம் தந்தவர் அவ்வளவு அருமையா அவ்வளவு டீச் பண்ணி அவ்வளவு போதித்து அவ்வளவு கரிசனையா இருந்து பாதுகாத்து வருகிறாரே. அல்லேலூயா. எத்தனை மரண பள்ளத்தாக்குல நம்ம நடந்து வந்திருப்போம். எத்தனை நேரம் சத்துரு நம்மளை அழிச்சிரும்னுட்டு எவ்வளவு திட்டங்களை போட்டிருப்போம். ஆமா பஸ்ல இருந்து நான் வந்து ஸ்லிப்பாகி தலையில விழல. அவரு என்னொருத்தவங்க சீட்டை பிடிக்காத எனக்கு இப்படி லேசா இடிச்சு விட்டாங்க. ஊழியத்துக்கு தான் போறேன். ஆமா ஜெப ஊழியம் நடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் சண்டே. என்னது பின்னாடி தலையில அடிக்கல. அப்படியே படியில விழுந்து அப்படியே பின்பக்கமாவே சாரிய சேர்த்து தோறிருந்தேன். இல்லைன்னா முதுகெல்லாம் கிழிஞ்சிட்டு போயிருக்கும். முதுகெல்லாம் என்ன செய்யிருக்கும் அப்படியே அரைச்சி பிளவுஸ் கூட என்ன செய்யலாம் இதா இருக்கலாம். ஆனாலும் வருஷங்களா அந்த கால் வந்து அப்படி ஏன்னா மினி பஸ்ஸுகள் ஷார்ட்டா இருக்கனால அந்த ரோட்ல ஒரு உயர்ந்த பதிவு அதுல போய் இடது காலை முனிச்சேன். அப்படியே காலை மட்டும் மேல வச்சு பாருங்க அப்பா அருமையாய். அப்பதான் நினைச்சு பார்த்தேன், என்ன ஒரு இடத்துல பில்டிங் நடக்கும்போது ஒரு செங்கல் எட்ட விழக்கூடிய நேரம் ஆனாலும் அப்படியே கைய தொடவும் இல்லை, அப்படியே கீழே நோக்கி விழுந்தது. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நான் யோசித்து பார்த்தேன். அல்லேலூயா. எத்தனை மரண பள்ளத்தாக்கு இத்தனையிலிருந்து அப்பா பாதுகாத்து வந்தீங்களே. உங்க மகா பெரிய திட்டத்தை ஆமாப்பா வச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு கிருபையா நடத்தி வந்தீங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமும் ஐக்கியப்படட்டும். அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் கூட எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து அல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருடைய வேதனைகளை மாற்றி ஒருவேளை நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் அல்லேலூயா இப்படி இல்லையே, எனக்கு மட்டும்தானே இப்படி இருக்குன்னு என்ன செய்யலாம் நினைக்கலாம். அல்லேலூயா. ஆமா ஆமா நினைச்சுக்கலாம், எனக்கு மட்டும்தான் இப்படி போராட்டம், எனக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யலாம் நினைக்கலாம். நேற்று இருக்கிற எங்க சர்ச்சில் எனக்கு இன்னைக்கு நைட்டு 12 வரைக்கும் ப்ரேயர் இருக்குது. அல்லேலூயா. ஆமா நாம இந்த ஜெபம் முடிஞ்சு இடத்துல திருட்டு போற ஜெபம், அதுக்கப்புறம் ஈவினிங் ராமங்களை அனுப்பி அடுத்த ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இரவு 10ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆயிரும். அல்லேலூயா. நேற்று கூட பாஸ்டர் வெளியே போயிருந்தாங்க. இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. பாஸ்டமா தான் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னாங்க, எவ்வளோ வேற தேசங்கள் வேற இடங்கள்ல இருந்தெல்லாம் எவ்வளோ வெளியே இருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க. ஆனா நம்முடைய சபை
விசுவாச பிள்ளைகள் அவங்கள காட்டிலும் ரொம்ப கம்மியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள இது கணக்குக்கு நூற்றுக்கணக்கான பேர் என்ன செய்யலாம், ஜெபத்துல பெண்கள் வரலாம். ஆனா அதிகமான பேர் வரல. ஆனா கடந்த வருஷங்கள்ல எல்லாம் ரொம்ப கம்மி. இப்ப நெறைய பேர் நானும் குரூப்ல அனுப்புறேன். ஒரு சிலர்ட்ட இன்வைட் பண்ணுவேன். அதனால விருப்பம் உள்ளவங்க வருவாங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! ஏற்கனவே உள்ள அல்லேலூயா! செல்வி ஜோயலுக்கும் அந்த லிங்க் இருக்கு. எனக்கும் அதே லிங்க் தான் சாலி சிஸ்டர் தந்த அந்த லிங்க் தான். அந்த ஓப்பன் லிங்க் தான். ஆமா பாஸ்டர் அம்மாவுக்கு லிங்க் சரியில்லன்னு கடந்த வருஷத்துல இருந்து குடுத்து, அவங்களும் அந்த லிங்க்ல தான் என்ன செய்றாங்க, அல்லேலூயா நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, அல்லேலூயா! ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஜெபம் அவ்ளோ ஆசீர்வாதம். கடந்த வருஷங்களெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவரே! சபையில எவ்ளோ பெண்கள் இருக்காங்க ஆண்டவரே! ஆனா நான் ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்ல உள்ளவங்களலாம் யார்ட்டயும் சொல்லல. ஏன்னா எல்லா ஜெபத்துக்கும் வாங்க வாங்கன்னு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா வந்து வேற குரூப்புகள்ல இருந்து நெறைய பேர் வர்றாங்க. ஃபாரின்ல இருந்து வேற இடங்கள்ல இருந்து வர்றதுனால தான், சரி அப்போ நம்ம சர்ச்சில உள்ளவங்க மட்டும் இல்ல, சரி ஏன்னா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா! சில காரியங்கள் சர்ச்சுக்குள்ள காரியங்கள் தரிசனத்துக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கும். மத்தபடி தேசங்களுக்காக ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. பாஸ்டம்மா தான் ஆமா ஜெபத்த லீட் பண்றாங்க. அருமையா அவங்க அல்லேலூயா கர்த்தர் கிருபையா அவங்கள நடத்தி வருகிறார். அப்போ ஜெயசீலன்னு ஒரு சிஸ்டர் நினைச்சுவாங்க. அடிக்கடி பாட்டு பாட பாஸ்டம்மா சொல்லுவாங்க. நல்லா பாடுவாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிடுவேன், அது யாரோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன். ஆனா இதுவரைக்கும் பாஸ்டம்மாட்ட நான் கேட்டதும் கிடையாது. நேத்து சர்ச்ல அவங்கள பாட்டு பாட சொன்னாங்க. அல்லேலூயா! அப்பதான் வந்து அ அப்படி வந்து அங்க முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு வந்து உட்காரும்போது நான் கரெக்ட்டா அவங்க ட்ரெஸ்ஸ பார்த்துக்கிட்டேன். சரி இன்னைக்கு இந்த ஜெயசீலங்கிறது யாருங்கிறத பாஸ்டர்மாட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனா பிறகு கொஸ்டின் ஒண்ணு குடுத்தாங்க சர்ச்ல. அதனால அப்படியே அந்த கொஸ்டின் எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு நெறைய பேர் ஏன்னா 2 ஆராதனை இப்போ ஒரே ஆராதனை 8 மணிக்கு. அதனால நெறைய மக்கள் வருவாங்க. அவ்வளோ பேரும் இப்படி போகும்போது ரொம்ப ரஷ்ஷா போயிட்டே இருந்தாங்க. பிறகு சரி பாஸ்டம்மாவும் கொஸ்டின் குடுத்ததுனால அவங்ககிட்டயும் கேட்க முடியல. ஆக்சுவலா எல்லாம் பின்னாடி வந்து நான் உட்காந்து ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணும்போது தான் கரெக்ட்டா அந்த 2 பேர் சேர்ந்து வந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் மரிய புஷ்பம் சிஸ்டர். இந்த சிஸ்டரையும் பார்த்தேன். பார்த்த உடனே டக்குனு சிஸ்டர் நீங்க தான் ஜெயஸ்ரீ ஆமா அப்டின்னாங்க. அந்த சாரி கரெக்ட்டா என்ன செய்யுது வந்து உட்காரும்போது கவனிச்சாலும் கேட்டேன். அப்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் அவங்க யாருக்கனே தெரியும் என்ட்ட நல்லா சிரிப்பாங்க. அதனால பக்கத்துல இருந்திருக்காங்க. அப்பதான் நல்லா பரவால்ல சிஸ்டர் ஜெயஸ்ரீன்னு உங்கள பாட்டு பாட சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கும் பாட்டு பாட சொன்னேன்னு உங்கள பார்க்கணும்னு நெனச்சேன்னு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அவங்க டக்குன்னு நான் சொன்னேன்னா, அவங்க கூட உள்ள சிஸ்டர் நெனைக்கிறேன். யாரோ சொன்னாங்க. இவங்க தான் டாரதி நம்ம ஜெபத்துல வருவாங்க பார்த்தீங்களா? நல்ல குரல் ஆண்டவர் குடுத்துருக்கிறாரு. நல்லா அந்நிய பாஷையிலேயே ஜெபிப்பாங்க. அதே நேரத்துல நல்லா நெறைய காரியங்கள் அவங்க என்ன செய்வாங்க, வெளியிடங்கள் உள்ள காரியங்கள. இத நான் வந்து பெருமைக்காக சொல்லல. எதுக்காகன்னா, தேவன் தந்த அந்த கிருபைக்காக. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே நான் அவங்க கைய குலுக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த இதுக்காக காட் பிளஸ் யூன்னு அவங்க அவங்களே என் கைய பிடிச்சு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நான் யாரோ ஒரு சிஸ்டர நான் யோசிப்பேன் பார்த்துக்கங்க. அவங்களா இருக்கும்னு யோசிப்பேன் பார்த்துக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, சந்திக்க வச்சிருக்காருன்னு ரொம்ப அவங்களையும் பார்க்க முடிஞ்சு, அவங்க எதுக்காகன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தணும். ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும், அல்லேலூயா தங்களிலும் மேன்மையானவர்களா எண்ணணும். உண்மையில அந்த சகோதரிய பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வேற ஒருத்தங்கள தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு பாருங்க உங்கள ஆண்டவர் நினைச்சிருக்காரு, சந்திக்க வச்சிருக்காருன்னு. எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு தேவன் தந்த அந்த கிருப, ஹalleluya அந்த சவுண்டா இருக்கட்டும், இல்ல கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்படுத்தல் காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே அர்ப்பணம் இயேசுவுக்கு தான். எல்லாமே அர்ப்பணம் இயேசுவுக்கு தான். அந்த கிருபைக்காக ஹalleluya ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya தேவன் நம்ம எல்லாரையுமே ஹalleluya ஆமென், ஆமென். இன்னைக்கு காலையிலும் பாருங்க நான் பாடிய நல்லூருக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ புக் அடுக்கி வச்ச மாரி இருந்துச்சு. விடிய காலம் ஜெபிக்கும்போது பாடிய நல்லூர் பரமன் இயேசுவுக்கு சொந்தமாய் திரு திருப்ப திருப்ப இன்னைக்கு வந்து ஹalleluya ஆமென், ஆமென். ஹalleluya திருவள்ளூர் மாவட்டத்துல உள்ள இடத்துக்காக பாடியேன். அப்ப நல்லா பாட்டு பாடுறவங்க இருந்திருக்காங்க. அப்படின்னு நினைச்சுட்டு எனக்கு சிஸ்டர் சொன்னாங்களா, அதனால நானும் என்னடா புக்கா கட்டுறாங்க தரிசனத்துலன்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாடியநல்லூர் பரமன் இயேசுவுக்கு சொந்தமானன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்குள்ள கர்த்தர் ஒரு வெளிப்படுத்தல குடுத்தாங்க. பாடியநல்லூர் மக்கள் என்ன செய்யணும், அல்லேலூயா ஒருவேளை அந்த பாட்டு பாடுன புலவர் வேற எதையோ ஒண்ண குறிச்சு பாடியிருக்கலாம். ஆனா எசப்பா உங்க உங்க பாடல்கள அப்படிதானே தேவனுடைய பாடல்களை பாடக்கூடிய மக்களாய் இந்த பாடியநல்லூர் மக்கள் மாறணும் ஆண்டவரே. நாங்களும் கூட உங்க பாடல்கள பாடணும் ஆண்டவரே. அதே போல ஆமாமா எழுத்தாளர்கள் ஆமா. இந்த பாடிய நல்லூர்ல எழுத்தாளர்கள கர்த்தர் எழுப்புகிறார். ஒருவேளை இப்ப கூட இருக்கலாம். நம்மளையும் கூட கர்த்தர் நினைச்சுவாரு. அவருடைய எழுத்தாணியாக ஏன்னா நெறைய புக் அடுக்கி வச்சிருக்குது. நம்மளையும் கூட கர்த்தர் நினைச்சுவாரு. அவருடைய எழுத்தாணியாக, அவருடைய பாடகர்களாக, அவருடைய பாடலை எழுதுகிற மக்களாக நம் ஒவ்வொருவரையும் நேரமாகிக் கொண்டே இருக்கிறது.
இந்த வேளையிலும் கூட நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, ஹல்லேலூயா, இந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய மக்களாகிய நாம், ஹல்லேலூயா, நம்மையும் பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும், நாம் இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் பாதுகாக்கப்படணும், அதே நேரத்துல நம்முடைய தேசம், ஹல்லேலூயா, பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா, இந்த வேளையிலும் கூட நாம் ஹல்லேலூயா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஹல்லேலூயா, எப்பவும் நம்மளுக்கு சின்ன பிள்ளையில இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கோலியாத் தாவீது அந்த சம்பவம் என்ன செய்யும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த காரியத்துல ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்படுத்தலின்படி ஹல்லேலூயா, அந்த காரியத்தை இந்த நாள்ல நம்ம கொஞ்சம் காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறபடி நேற்று இரவு நினைக்கிறேன். ஆமா, இப்போ நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஒரு சகோதரி, ஆமா, கன்சீவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தான் தன்னுடைய அப்படியே வயித்துல கை வச்சுக்கிட்டு பாவம் அப்படியே கதறாங்க. அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி அதனால இன்னைக்கு ஹல்லேலூயா, கன்சீவா இருக்கக்கூடிய சரியா மாதங்கள், ஒருவேளை டெலிவரி மாதமா இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் இந்த நாள்ல நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப கதறாங்க அப்படியே வயித்துல அந்த கையை வச்சுக்கிட்டு. அதனால இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஹல்லேலூயா, அப்படி கன்சீவாக ஹல்லேலூயா இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசத்தை கொடுக்கும்படியாகவும், அடுத்தபடியாக இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மக்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் சந்ததிய ஹல்லேலூயா, ஆமேன் ஆமேன், வயிற்றிலே ஹல்லேலூயா, ஆமேன் ஆமேன், அந்த கருவை தேவன் ஹல்லேலூயா, ஆமேன், உருவாக்கும்படியாக, ஹல்லேலூயா, அந்த கரு உருவாக்கும்படியாக ஹல்லேலூயா, தேவன் கிருபை செய்வாராக. ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானித்து ஹல்லேலூயா, நாமும் கூட ஹல்லேலூயா, எப்படி கர்த்தருடைய தாசனாகிய தாவீதை போல நாமும் ஹல்லேலூயா தரிசனம் உள்ள மக்களாக செயல்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, 1 சாமுவேல் 17:5 படிங்க. 1 சாமுவேல் 17:5. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். அட்மிட் பண்ணிக்கோங்கக்கா, மியூட்ல. என்னது ஒண்ணு மறைக்குது, மேல ஒரு மாதிரி வருதா, நான் மியூட்டை எடுத்துட்டே நினைச்சுட்டு. ஹல்லேலூயா, 5000 சேக்கல் என்று சொல்லப்படுது. இந்த 5000 சேக்கல் பாத்தீங்கன்னா 57 கிலோமா. எத்தனை கிலோமா? 57 கிலோமத்துக்கு தலையில வைக்கிறான். எப்படி போயிட்டு பாருங்க. 50 தலைச்சிரா, அப்படிதானே? வெண்கல தலைச்சிரா தானே பாக்குறோம், அப்படிதானே? இன்னொரு வாசித்தல் தன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். பாருங்க, அவருடைய சரீரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கிலோ கணக்கு, 57 கிலோவா. அப்படி கிலோ கணக்கானதான் அவன் சுமந்திருக்கான். அவனை குறித்து வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவன் 10 அடி உயரா இருப்பான்னு சொல்றாங்க. எத்தனை அடியா? 10 அடியா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுல அந்த கூரை அந்த கூரை பகுதியா இருக்கு பாத்தீங்களா, மேல தொடுற அந்த உயரம் இருப்பான்னு சொல்றாங்க. ஒரு வீட்டை மேல தொடுற மாதிரி 10 அடியா, அவ்வளவு உயரத்துல இருப்பான்னு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, ஜைகாண்டிக்கா, கை காலு எல்லா இடத்துலயும். அப்படி ஈட்டி கூட என்னதான் 7 கிலோ வச்சு, அப்படி கிலோ கணக்கு. அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதை ஒருத்தையும் சுமக்கணும்னா அவன் எவ்வளவு வெயிட் உள்ளவனா இருந்திருப்பான். அவன் எத்தனை கிலோ இருந்திருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கண்டு ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள், நம்ம எத்தனை தடவையோ இந்த காரியத்தை நம்ம சிந்திச்சிருக்கலாம். ஆனா எனக்குள்ள தேவன் கொடுத்த அந்த வெளிப்படுத்தல, நேற்றும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தினதுனால இந்த காரியத்தை குறித்து நான் வேற காரியம் தான் ஆயத்தப்படுத்தி மெசேஜ் எல்லாம் எழுதி வச்சேன். ஆனாலும் இந்த காரியத்தை குறித்து அப்படியே தியானித்து கர்த்தருடைய பிள்ளைகள் பரமழைப்பின் பந்தய பொருட்காய் இலக்கை நோக்கி தொடர்கிற நாமும் கூட அந்த இலக்கை நோக்கி தொடருவோம். அப்ப எல்லாரும் பாருங்க, பின்னிட்டு போறாங்க. அவனும் 1 நாள் 2 நாள் இல்ல, 40 நாள் வந்து நிக்கிறான். ஆனா சாப்பாடு கொடுக்க வந்த ஒரு சின்ன பையன், அவன் சாதாரண பையன் இல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. ஒருவேளை மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு சின்ன பொடி பையன் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பொடி பையனை தான் கர்த்தர் என்ன செய்தாரு, வனாந்தரத்துல உருவாக்குனார். அவர் எங்க உருவாக்கப்பட்டார்? வனாந்தரத்துல உருவாக்கப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை காரியங்கள் நமக்கு ஒரு வறட்சியான காரியம் போல, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கை போல
ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பசுமை இல்லாத ஒரு வாழ்க்கை போல, தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல வாழக்கூடிய அல்லேலூயா ஒரு செடியை போல தண்ணிக்காக ஏங்கி தவிக்கிற ஒரு அல்லேலூயா மரத்தை போல இப்படி என் வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு வறட்சியான வாழ்க்கையா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா வாழ்க்கையில செழிப்பே என்னைக்கு வரோம்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வனாந்தரத்திலே தாவீதை உருவாக்கினார். கர்த்தர் தம்முடைய தாசனை வனாந்தரத்திலே உருவாக்கினார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை வியாதியினாலோ பண கஷ்டத்தினாலோ இல்ல கணவருடைய சில கணவர்கள்லாம் பாருங்க ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. ஆமா, அவங்கதான் ரொம்ப தலைவர், அவங்க சொன்னபடிதான் செய்யணும். மனைவினா என்னது, அடங்கிதான் இருக்கணும், ஒரு வார்த்தை எதிர்த்து பேசக்கூடாது. ஆமா, அவங்க சொன்னதை அப்படியே செய்யணும். அப்படி செய்தா கூட அது சரியில்லை இது சரியில்லை. எத்தனை கணவர்கள் இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கணவரை ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கணவர்மார் இருக்காங்க. மனைவியை அடக்கி இப்படி ஒரு பார்வோனின் ஆவி அவங்கள விட்டு வெளியேற, துரைத்தனம் அதிகாரம் வெளியேற வாரத்தோடு ஜெபிக்கணும். எல்லாருமே என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படியா, அவர் டைப் அப்படிதான், அவர் கோணம் அப்படிதான். நானே இத்தனை வருஷம் சமாளிச்சு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்திகளும் கண்டாச்சு. சரி, அவர் கோணம் அதுதான், அவர் என்னைக்கு மாற போறாரு, அவருடைய ஜென்ம சுவாவம் அப்படி, அவருடைய அம்மாவுடைய சுவாவம் அப்படி, இப்படி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு அவருக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் ஆவியே, பார்வோனின் ஆவியே, துரைத்தனத்தின் ஆவியே, அவரை விட்டு வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும், கட்டளையிட்டு ஜெபிக்கணும். அதிகாரம் அந்த ஆணவம் ஆண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தன் மனைவியை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாமை அல்லேலூயா சாராள், ஆமா அல்லேலூயா ஆண்டவனேன்னு சொன்னாங்க. கணவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு எல்லாம் செய்யணும். அவங்கள அன்பா நேசிக்கணும். அவங்க சில காரியங்கள் தவறா செய்தா கூட சுட்டி காட்டி இந்த மாதிரி செய்யுங்கப்பா, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லணும், எடுத்துரைக்கணும். அது அவங்க குணம். அவங்க என்னைக்கு மாறப்போவாங்க விடக்கூடாது. ஏன்னா அவங்களும் என்ன செய்யணும், தேவனை சந்திக்க அந்த குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். பிள்ளைகளும் சரி, அந்த பிள்ளை சொல்லி கேட்காது, அதுக்கு டைப் அப்படிதான், அது பிறவி குணம் அப்படிதான், அதுக்கு அது பாட்டி குணம், அது தாத்தா குணம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாரையுமே அல்லேலூயா நம்மளோடு கூட அவங்களும் அந்த தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மக்களாக இருக்கணும். அதுக்காக வாரத்தோடு கூட ஜெபிக்கணும். அப்போ இந்த கர்த்தருடைய தாசனை தேவன் என்ன செய்தார், வனாந்தரத்திலே உருவாக்கினார். அப்ப பாருங்க, எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்க. ஆனா இந்த தேவ மனிதன் அல்லேலூயா வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்ட மனிதன் வந்து நின்னோடனே அந்த மலை வந்து நிக்குது. அந்த மலை இன்னைக்கு எந்த பிரச்சனை, இந்த கோலியாத்தை போல இந்த மலையை போல விடிந்தாலும் இரவிலும் எனக்கு இந்த கோலியாத்தை போல என்ன ஒரு பயமுறுத்துகிற காரியமாக, இந்த கோலியாத்தை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தின இந்த கோலியாத்தை போல ஆண்டவரே, இந்த வியாதி இந்த வேதனை எனக்கு ஒரு மலையை போல நிக்குது ஆண்டவரே. இந்த பிரச்சனை என்னைக்கு மாறும் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு என்னைக்கு இது மாறும் ஆண்டவரே. எத்தனை பேர் வேதனையோடு இருக்கீங்களோ, ஆண்டவர் இந்த நாள்ல மாற்றுகிறார். மலையை பார்த்து பெயர்ந்து போ. வியாதியா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், வேலை இல்லாத காரியமா இருக்கட்டும், அல்லேலூயா என்ன ஒரு காரியமா இருக்கட்டும், குழந்தை இல்லாத காரியமா இருக்கட்டும், திருமணம் பிள்ளைகளுக்கு ஆகலையே, நீ அது ஒரு வருத்தமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையே, இந்த பிரச்சனை தானே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, விடிந்தா அடண்டா சொல்லுவாங்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் என் சிந்தனை இதுவாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லணும். ஆமா, ஒரு மலை போலதான் ஒரு மனசை வந்து நின்னா, அந்த ஏசுறான், ஆண்டவருடைய நாமத்தை நிந்திச்சான். இந்த சின்ன பையன் சோறு கொடுக்க வந்த பையன் தான். அவனுக்கு இதை பார்த்தவனே இருக்க முடியல. ஏன் ஆண்டவரை இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் எப்படி இந்த பெலிஸ்தியன் அன்னைக்கு சிங்கத்தின் வாயை கிழிக்க வச்சாரு, கரடி வாயை கிழிக்க வச்சாரு, விருத்த சேதனம் இல்லாத இவனும் ஒண்ணுதான் அப்படின்னு தன் உயிரை பொருட்படுத்தல, தன் ஜீவனை பொருட்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தல. அல்லேலூயா. அதோட போய் சொல்றாரு அத கூட சொல்றாரு, ஜெயிக்க முடியாது, ஒன்னால முடியாதுங்கிறாரு. எந்த ஒரு கருவியும் இல்லை, என்ன ஒரு கருவியும் கிடையாது. ஆனால் தெரிந்தெடுத்த 5 கூழாங்கல் உண்டு. மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக நிற்கக்கூடிய மக்கள் அல்லேலூயா வாயாடிகளாகவும் அவங்க இருக்கலாம்.
நம்ம ஒருவேளை நிராயுத பணியால் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத மக்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமம், ஆமா ஆமா, அப்பாவின் நாமம் நமக்கு உண்டு. இயேசுன்ற நாமத்தில் எல்லாம் நடக்குமே. இயேசுன்ற விலையேறப்பட்ட நாமம் நமக்கு உண்டே. ஆமென். இயேசுன்ற விலையேறப்பட்ட நாமம் நமக்கு உண்டு. ஆமா ஆமா ஆமா. தெரிந்தெடுத்த அந்த கல்லை கொண்டு, அல்லேலூயா, எல்லாரும் கவனிக்கல. எல்லாரும் அவன் அணிந்த அந்த, ஆமென், போர் கருவிகளை, இது இவ்வளவு வெயிட் இருக்கும், இது இவ்வளவு வெயிட் இருக்கும், ஐயோ அதை தூக்க கூட முடியாது நமக்கு, அதை தூக்கி கையில வச்சிருக்கானே, அவன் கையில வச்சிருக்க பட்டையும், எப்பா எப்பா எப்பா, நம்மளும் அசைக்க முடியாதப்பா. இப்படிதான் அவனை வெளிப்பிரகாரமாக இடம் போட்டாங்க. ஐயோ, நம்ம அவன் பக்கத்துல போனவே வந்து குரூப்பை கூப்பிடல, தேனைய கூப்பிடல, ஒரு ஆளை கூப்பிட்டா யாரு போவா? அந்த உருவத்தை பார்த்தவொடனே எம்மா, நான் போனேன்னா எலி, அது பெரிய யானை. அந்த யானை காலை வச்சு ஒரு மிதி மிதிச்சா என்ன நசுக்கி சட்னி ஆக்கிறோம், என்ன அப்படி ஒன்னெல்லாம் வைக்கிறோம். யார் போக முடியும்? எல்லாரும் பின்னிட்டார்கள், எல்லாரும் பின்னிட்டு ஓடினார்கள். அவன் எக்கால சிரிப்பு சிரிச்சான், பெலிஸ்தர்கள் சிரிச்சாங்க. பாருடா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லேலூயா ஒருத்தனுக்கு கூட தைரியம் இல்லை. எங்க ஆளை பாரு, நாங்க நிறுத்திருக்க ஆளை பாருங்க ஐயா, ஆளை பாருங்க, எங்க ஒரு ஆளுக்கு நீ வர முடியுமோ? பெருமை பாராட்டினார்கள். இன்றைக்கும் கூட மக்களே, நேகர், உனக்கு யார் இருக்கா? உனக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவா? எனக்கு பாரு, என் மாமே மச்சான், என் பிள்ளைகள், எனக்கு எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, என் பேரன் பேத்திகள், என் குடும்பம், என் கணவருடைய அந்தஸ்து என்ன, என் கணவருடைய பணபலம் என்ன, என் கணவருடைய அதிகார பலம் என்ன, நீ என்கிட்ட வந்து மோதுறியா? ஒன்னெல்லாம் வாக்கிவிடுவோன்னு எத்தனையோ பேர் நினைச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு பாருங்க, அடுத்த மக்களுடைய வீடுகளை பறிக்கிறது, கேஸ் போட்டு இடங்களை பறிக்கிறது, ஆமேன், அதுக்கு சப்போர்ட்டா பணம் கொடுத்து அதிகாரிகளை கொண்டு வருது. இன்னைக்கு அப்படிதான் அருமையான ஒரு தேவ குடும்பம் வீடை இழந்து இருக்கிற இடத்துக்கும் போராடி கொண்டு இருக்குது. இருக்கிற இடத்தை விட்டு கூட வெளியேற்றணும்னு சொல்லி அதிகாரிகள் வந்து நிற்காங்க, நீங்க வெளியே போயிடணும்னு சொல்லி. தான் வாழ்ந்த வீடை இழந்து தான் வாழ்ந்த இடத்துலயாவது இருக்கலாம்னு சொல்லி எத்தனை பேர் இப்படி நிலைமையில இருக்கீங்க? ஆமா, என் குடும்பத்தார் என் சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, என் குடும்பத்துல உள்ளவங்க என் பணத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, என்ன நீ இருக்கிற வீட்டை விட்டு உன்னை என்ன செய்வோம், விரட்டிடுவோம்னு சொல்றாங்க, இந்த வீடை கூட உனக்கு தரமாட்டோம்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் இந்த வேதனையில இருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றுவார். அப்ப பாருங்க, அவ இது கவனிக்கிறார், தேவன் கவனிக்க வைக்கிறார். தேவன் தம்முடைய நாமத்துக்கு எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு நாமத்துக்கு அபகீர்த்தி அவர் வரவிட மாட்டார். அல்லேலூயா. தன்னுடைய நாமத்தை அவன் நிந்திக்கிறானே, தனக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தாவீது வந்து இருக்கிறான். ஒரு சேனையே தாவீதோடு நின்றது. ஒருவேளை வெளிப்பிரகாரமா யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் அந்த கோலியாத்துக்கு பின்னாடி நின்னாரு. எல்லாரும் கோலியாத்தை பார்த்தாங்க. ஆனா கர்த்தருடைய தாசன் ஆண்டவரை பார்த்து, என் ஆண்டவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், என் ஆண்டவருக்கு முன்பாக இவன் வந்து என்னது, ஒரு எறும்பு, என் ஒண்ணு இல்ல. அதை பார்த்தார். பாருங்க, எல்லா இடத்தையும் கவர் பண்ணினவன் ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டான். எங்க நெத்தி. அப்படிதான் மக்களே, கர்த்தர் ஒருவேளை தந்திரக்காரனா இருக்கலாம், அவன் நம்மள அல்லேலூயா அழிக்கணும் திட்டம் போடலாம். நீ நான் நாயா, நீ தடியோடு வர்றியே, ஆமா நீ நாய் தான், என இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த நீ ஒரு நாய் தான். ஆமா, என்ன கல்ல கொண்டுட்டு வர்ற, கல்ல எடுத்துதான் நாயை வரட்டுவாங்க, என்ன கல்ல கொண்டுட்டு வர்றீ என்ன வரட்டதுக்கு? ஆமா, நீ அந்த நாயை போல ஒண்ணுதான், என் ஆண்டவரை நீ எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் அல்லேலூயா கோலியாத்து, கொஞ்சம் அந்த இன்சிடென்ட்டுக்குள்ள நம்ம போவோம். அவன் என்ன செய்யறானா, அல்லேலூயா இந்த சின்ன பையனை கையில பிடிச்சி நசுக்கி போடுவான். அவனை நோக்கி நடந்து வர்றான், அவன் நடந்து வர்றான். ஆனா வந்து யாரு, அல்லேலூயா கர்த்தருடைய தாசனாகிய தாவீது அங்க இங்க ஓடுறாரு. யாரும் பிரமித்து நிற்காங்க. ஐயோ, இந்த பையன் அழகான பையன், இன்னைக்கு என்ன ஆக போறானோ, அன்னைமாரு 3 பேரும் பார்த்துக்கிட்டு நின்றுப்பான். இவனுக்கு இருக்கிற துமுறை பாரு, இன்னைக்கோட சோழி முடிஞ்சான். அவனை ஆடு மேய்க்கதான் அனுப்பியிருந்து, அந்த வேலைக்கும் அல்லேலூயா அதையும் விட்டுட்டு வந்து இன்னைக்கு இப்படி ஒரு காரியத்துல நிற்கானேன்னு சொல்லி இவ்வளவு கண்களும், ஆயிரக்கணக்கான கண்கள் அவனை பாக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோகம் அவனை பாக்குது. ஆமா ஆமா, தேவன் தம்முடைய நாமத்தை தூசித்த மனிதனை அல்லேலூயா அழிக்கும்படியாக ஒரு சவுல் அபிஷேகத்தை இழந்திருந்தார்.
ஒரு ராஜாவால முடியல, ராணுவத்துல உள்ள யாராலும் முடியல. எல்லாரும் அவர் தோளுக்கு கீழதான். ராஜா வந்து நிக்கல. ஆனா ஒரு சிறிய பையனை கொண்டு தேவன் பரலோகம், முழு பரலோகமும் மக்களே நமக்கு சப்போர்ட், முழு பரலோகமும் நமக்கு சப்போர்ட். அப்ப பாருங்க அப்படி ஓடுறான். அவன் நடந்துதான் வரான். ஏன் ஓடுறான்? அங்கே எங்க ஓடுறாரு. ஓடி பாருங்க, அந்த கல்ல சொலச்சிக்கிட்டு ஒரு அடி நெற்றி பொட்டுல. நீ எல்லா இடத்தையும் மறைச்சா வச்சிருக்கா, ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டா. அட கோமாளி பயல, நீ ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்ட. நீ எவ்வளோ தந்திரம் பண்ணி எவ்வளவோ எந்த இடத்துலயும் என்னை வெட்ட முடியாதுன்னு சொல்லி சொன்னியே, மார்க்கவசம் அணிஞ்சியே, எவ்வளவு வெயிட் உள்ள மார்க்கவசம் அணிஞ்சிருக்கா. இன்னைக்கு பாரு, ஒன்ன தேவன் என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தைகள் தாவீதுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஆமா ஆமா, உன் தலைய இன்னைக்கு நான் எடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓடி அந்த நெற்றி பொட்டுல இது பதிந்தது என்று வேதம் சொல்லுது. அவன் பின்னுக்கு விழல, முன்னுக்கு விழுந்தான். யாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, மலை கீழே சாஞ்சிட்டு, ஐயோ சாஞ்ச மலை எப்போ எழும்ப போகுதோ தெரியல. அவ்வளவுதான், கோவம் தலைக்கு ஏறி இருக்கும். சும்மாயே அகங்காரம் பிடிச்சவன் இந்த சின்ன பயலனைக்கு பிழிஞ்சு சார எடுத்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்லி திகைத்து நின்று இருப்பாங்க. அவ்வளவுதான், விழுந்த வேகத்துல இன்னைக்கு எத்தனை பேரை அடிச்சு நொறுக்கிறான்னு தெரியலையே அப்படி என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, அவன் மேல ஏறி நின்னு, கவசமா போட்டிருக்கா, அதுக்கு மேல ஏறி நான் நிற்கேன் பாரு அந்த கவசத்துக்கு மேல அப்படின்னு சொல்லி ஏறி நின்று அவனுடைய பட்டணத்தை கொண்டே, சத்துருவினுடைய பட்டயத்தை கொண்டே சத்துருவை வெட்டி வீழ்த்தின ஒரு தாவீதை போல. மக்களே, எனக்கு எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கோலியாத்தை போல நிக்குதா? ஆண்டவரே, எனக்கு இது ஒரு மலையை போல இருக்கு. ஆண்டவரே, இதனுடைய முடிவு என்னவாக வந்து திகைச்சு நிக்கிறீங்களா? மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. மக்களே, என்னாலாகாத காரியம் ஒண்ணுமில்லை. எனக்காக என்னுடைய நாமம் இந்த பூமியில பரவணும்னு சொல்லி நீங்க எனக்காக வைராக்கியமாக ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிறீங்களே மக்களே, என் ஆண்டவரை குறிச்சு தேசம் அறியணும்னு சொல்லி எனக்காக என் மக்களே எத்தனை வருஷங்களா நீங்க வந்து நிக்கிறீங்க. உங்க காரியத்துல நான் சும்மா இருப்பேனா? கோலியாத் விழக்கூடிய காலம் இது. ஆவியானவர் எனக்கு ஒரு பட்டயம் என் கையில இருக்குது. நான் வந்து தெக்க நின்று, தெக்குதான் கடைசி நாங்க இருக்கிற பகுதி. என்ன சொல்றாரு, கீழே ஒரு யுத்த களம், ஏகர் கீழே மடிஞ்சு கிடக்குறாங்க. அப்பதான் என்கிட்ட சொல்றாரு, வெட்டி வீழ்த்தி முன்னேறி செல், வெட்டி வீழ்த்தி முன்னேறி செல். அந்த தரிசனம் எனக்குள்ள ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. என்னைக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, இன்னைக்கு 1495வது இடத்துக்கு சத்துருக்களை வெட்டி வீழ்த்தி, ஆமா ஆமா, ஒவ்வொரு கிராமங்கள் பட்டணங்கள்ல இருக்கிற அல்லேலூயா ஆமென் சத்துருவின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை வெட்டி வீழ்த்தி, அல்லேலூயா ஆமா ஆமா, பரலோக தேவனுக்காக ஒரு யுத்தத்தை செய்யக்கூடிய யுத்த புருஷர்களாக, அல்லேலூயா நீயும் அல்லேலூயா தேவனுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொன்ன தேவன் நாம் ஒவ்வொருவரையுமே நல்ல போர் சேவகர்களாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ தீமைகள் வரலாம், எவ்வளோ தீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மெல்லாம் யாரு? ராஜாதி ராஜாவுக்கு நல்ல போர் சேவகர்கள். நம்மளாம் யாரு? அப்பாவுக்கு நல்ல போர் சேவகர்கள். இந்த நாட்கள்ல யாருக்காவது அப்படி பேய் பிடிச்சிட்டு, இல்லைன்னா அவங்க ஏதாவது அப்படி கோளாறுனால அப்படி சத்தம் போடுறாங்கன்னா யாரும் பக்கத்துல போவாங்களா? போக மாட்டாங்க. எந்த ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிருந்தா கூட அது பக்கத்துல போக மாட்டாங்க. ஐயோ, அது நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க மக்களே, யுத்தம் யாரோட தெரியுமா? பரலோக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை ஆண்டவர் ஆமென் ஆதாமால் இழந்த அந்த ஒவ்வொரு இடத்தையும் இன்னைக்கு ஆண்டவருக்காக சுதந்திரிக்க வச்சு, இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுல வர்ற நீங்க ஒவ்வொருவருமே தேசங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்களை சுதந்திரிக்கிற மக்களாக, ஒரு சேனையாக. ஒருவேளை இஸ்ரவேல் ராணுவத்துல உள்ள எல்லாரும் தாவீதை தனியா விட்டுட்டாங்க. ஏன்னா அவன் ஒத்தைக்கு தான் எதிர்பார்த்தி கூடுறான். ஆனா ஆண்டவர் விடுவாரா? பரலோகமே இறங்கி போய் நின்று இருக்குமே. ஆமா ஆமா, பரலோகமே இறங்கி நின்று அல்லேலூயா எத்தனை பேர் அல்லேலூயா ஆமா 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 நல்லா உற்சாகப்படுத்திருப்பாங்க தாவீதுக்குள்ள. அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கி. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்ம ஜெபத்துல இணைஞ்சு வரும்போது மட்டும் அல்ல,
நம்முடைய தனி ஜெபமுமே நம்முடைய தனி ஜெபமுமே ஒவ்வொரு நாளும் மக்களே, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. தீமோத்தேயுவே, இளம் ஊழியனே, நீ கிறிஸ்து இயேசுவுக்காய் நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி. எல்லாரும் மக்களை பார்த்து சொல்லுவாங்க, எந்த தாய் தகப்பனாவது மக்களை பார்த்து நீ ஆண்டு கஷ்டத்தை அனுபவிச்சு ஆண்டவருக்காக நல்ல ஒரு இதா இருந்து சொல்லுவாங்களா? அப்பா நீ நல்லா போராடு, ஆண்டவர் உனக்கு தயவு செய்வார், பயப்படாத, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, தன்னுடைய மகன் உத்தம குமாரனை பார்த்து சொல்லுகிறார், நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுப்பி. அங்கங்க ஏதாவது காரியங்கள் படத்தான் செய்யும், ஏதாவது காரியங்கள் வரத்தான் செய்யும். ஆனா கிறிஸ்து இயேசுவுக்காக செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாது மரணத்துக்கு துணிந்து, மரணத்தை எதிர்த்து துணிந்து நின்றாங்களே, அது போலதான் ஒருவேளை இந்த ஜெபங்கள் அல்லேலூயா வரும் பொழுது நம் எல்லா ஜெப குறிப்புக்குமே என்னென்ன ஜெபத்தை ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறாரோ அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிற மக்களாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அவர் பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அல்லேலூயா தேவ தரிசனங்கள், அல்லேலூயா ஆமென், திட்டங்கள் நிறைவேறட்டும். அப்போ நான் நேற்று கூட அப்படியே அங்க சர்ச்சில் இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, அப்பா இந்த ஜோதி நகரத்தை அப்பா எனக்கு தந்திருக்கீங்க. ஆமா, இந்த திசைவேல பட்டணத்தை எனக்கு தந்திருக்கீங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை எனக்கு தந்திருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டை எனக்கு தந்திருக்கீங்க, இந்திய தேசத்தை எனக்கு தந்திருக்கீங்கப்பா, உலகம் முழுவதும் எனக்கு தந்திருக்கீங்க. அப்போ நான் இருக்கிற ஊருக்கு நான் தான் பொறுப்பு, நான் இருக்கிற ஊருக்கு நான் தான் பொறுப்பு. சிவில் வேர்ல்டு அண்ட் ஆல்சோ த அல்லேலூயா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ரெண்டுக்கும் நான் தான் பொறுப்பு. அப்பா ஆமா, ஜோதி நகர ஆளுகை செய்யறது உங்க பிள்ளையாகிய நான் தான். ஆள வச்சிருக்கீங்க என்ன. அப்போ நான் என்ன கொண்டு நீங்க ஆளுகை செய்யற அந்த ஸ்தலத்துக்குள்ள அப்பா உங்க பிள்ளைக்கு தெரியாம, உங்க பிள்ளையுடைய அனுமதியின்றி எந்த ஒரு அந்நியகிரியும் நினைக்கக்கூடாது, இந்த ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த ஊர் பொறுப்பு எனக்கு. இந்த ஊரை என்ன செய்யணும், வருகைக்கு இந்த ஊரை ஆயத்தமாகணும். இந்த ஊரை தேவனுக்குள்ளாக நான் ஆயத்தப்படுத்தணும். இந்த ஊர் மக்கள் என்ன புறமதத்துல இருக்கவங்க தேவனுக்கு சொந்தமா வரணும். அதனால இந்த ஊரோட பொறுப்பு என் பொறுப்பு ஆண்டவரே. நான் இருக்கிற இந்த கிராமம் என்னோட பொறுப்பு ஆண்டவரே. இந்த கிராமத்துக்கு வரக்கூடிய காரியங்கள் அத்தனைக்கு நான் தான் பொறுப்பு ஆண்டவரே. அதற்கு தக்கவாறு என்னை நடத்துங்கப்பா. அதற்கு தக்கவாறு எனக்கு ஞானத்தை தந்து இந்த கிராமத்தை எப்படி தேவனுக்குள்ளாக நான் ஆயத்தப்படுத்தணும், தேவனுடைய வருகைக்கு இந்த கிராமம் எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நேற்று ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்து. ஆமா ஆமா ஆண்டவரே, எல்லாரும் சொல்லணும், நான் இருக்கிற பட்டணம், நான் இருக்கிற கிராமம் ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல தேசம், இந்த நல்ல தேசத்தில் உள்ள மக்களை பரம காணானுக்குள் கொண்டு சேர்க்கக்கூடிய பெரிய பொறுப்பை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களுக்காக நம்ம இரவெல்லாம் ஜெபிப்போம், பகலெல்லாம் ஜெபிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு என்ன செய்வோம், நம்ம விழித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா இப்போ ஒரு 1090 கடந்ததுக்கு அப்புறம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எப்படி அல்லேலூயா ஆவிக்குள்ளாக்கி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போனாங்களோ, நானே எல்லாத்தையும் சொன்னேன். நானே எஸ்ஐயா தீர்க்க தரிசனம், எரேமியா தீர்க்க தரிசி புஸ்தகம், அல்லேலூயா ஆமேன் 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 எசேக்கியேல் தீர்க்க வாசிக்கிட்டே இருக்க ஒரு நாளும். அப்போ நான் எப்பவுமே கேட்பேன், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் படிக்கும்போது ரொம்ப நல்ல பரலோக தரிசனங்களை நான் அதிகமா அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப இப்ப அப்படி இருக்கும்போது பாருங்க, கடந்த வாரத்துல அப்படியே ஒரு 2:38 வரைக்கும் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா 1 மணி நேரத்துக்கு மேல நான் சங்கரகுடிக்குள்ள கர்த்தர் நான் முதலாவது இருந்த இந்த ஆர்சி சர்ச்சுக்குள்ள நான் இருக்கிறேன். 12வது தரிசனம் நினைக்கிறேன். துருபெல்லாம் கிடையாது, சர்ச்சுக்குள்ள லைன்ல எல்லாம் இல்ல, எல்லாம் கும்பலா, இடம் கேப்லாம் கிடையாது, சுருக்கமா ஜனங்கள் இருக்காங்க. நல்லா சத்தமா ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே யாருக்குள்ளயும் அபிஷேகம் பத்தி பிடிச்சு எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்காங்க. நான் 2 கையை தட்டி பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன், என் கையை இணைக்க முடியல. தேவ பிரசன்னம் எனக்கு 2 கைக்கு இடையில அப்படி அந்த ஆலயம் முழுசும் பிரசன்னம் நிறைஞ்சு நிக்குது. 2 கையை சேர்க்க அப்படி பிரசன்னத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கும்போதுதான் அப்படியே நான் எல்லாத்திட்டையும் சொல்றேன், பாருங்க அந்த சாலமோன் ராஜா ஆலயத்துல அந்த பிரதிஷ்டை நாள்ல பாருங்க அப்படியே தேவாலயத்துல எப்படி மகிமை இருந்துச்சு, அந்த மாதிரி நமக்கு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, ஆலயம் முழுசும் மகிமையால் நிரம்பி இருக்குங்க.
அது எனக்கு பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த தரிசனம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் பாருங்க டக்குன்னு விழிச்சிட்டேன். அப்படி விழிக்கும்போது பாருங்க மணி 3:03. இயேசுவே ஜெபம் ஆரம்பிச்சுங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க. ரெபேக்கா சிஸ்டர், பாலின்லாம் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா பாலினுக்கு இன்னொரு நம்பர் தெரியும். அத வந்து சைலன்ட்ல போட மாட்டேன். ஏன்னா இத சைலன்ட்ல தான் போட்டு வச்சிருப்பேன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னப்பா இப்படி ஒரு நாள், ஏன்னா அடிக்கடி டைம் பார்த்துக்கிடுவேன். ஒரு பட்டன் செல் பக்கத்துல வச்சிருக்கிறேன். ஏன்னா சில டைம்ல ஒரு 2:30க்கு பிறகு அப்படிதான் அநேகமா பார்த்திருக்கிறேன். அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க. அதே போல அநேக காரியங்கள், அநேக தரிசனங்கள், அநேகர் உள்ளத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த உள்ளத்துல உள்ள காரியங்கள். அதே போல இப்போ வந்து தரிசனம் முழுவதுமே ஆவிக்குள்ளாக்கி ஆவிக்குள்ளாக்கி தான் கொண்டு போறாங்க. டக்குனு என் ஸ்பிரிட் வெளியே வந்து போயிருது. டக்குனு ஸ்பிரிட் என்ன செய்யுது, அதான் ஆவிக்குள்ளாகிறது. தரிசனம் பார்த்தா அப்படி தெரியாது. தரிசனம் பார்த்தா அப்படி நம்ம அந்த நல்ல ஒரு நார்மல் நிலைமையில தான் இருப்போம். தரிசனம் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நார்மலா. இது அப்படி இல்ல. அப்படி ஜீவன் போய் பழையபடி உள்ள வந்த மாதிரி அந்த ஆவி ஸ்பிரிட் வெளியே போயிட்டு என்னது வெளியே போயிருது. வெளியே போயிட்டு பழையபடி வருது. அப்ப கிட்டத்தட்ட அன்னைக்கு 1/2 மணி நேரம். ஏன்னா அப்படிதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எல்லாருக்கும் நடுவுல இருக்கும்போது அப்படிதான் கொண்டு போனாரு. வேற ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒரு ஜெபத்துக்கு ஆயத்தமாகும் போதும் டக்கு டக்குன்னு ஆவிக்குள்ளாக்குறாங்க. ஏன்னா ஹல்லேலூயா. ஆமா ஆமா, ஏன்னா இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். வீட்டுல சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், ஏதாவது கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனா அந்த டைமுக்கு அப்ப சரியான அந்த கரெக்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அப்படி இது பண்றாங்க. ஆனா இரவுல பரலோகத்துக்குள்ள கொண்டு போகணும். ஆமா ஆமா, அதுதான் பெரிய வாஞ்சை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக மேலான அனுபவத்துக்குள்ளாக வேதத்துல வாசிக்கிறது மட்டுமல்ல, இப்ப பாருங்க வேதத்துல இருந்து அன்னைக்கு அப்படிதான் நான் மொபைல்ல தான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அப்படியே அந்த வசனத்தை அப்படியே அதிகமா கேட்கணும்னு சொல்லி நான் வைக்கும்போது ஆமா ஆமா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37 நினைக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு சாட்டர்டே தான் நினைக்கிறேன். அப்ப பாருங்க நான் அப்படி வசனத்தை கேட்கும்போது டக்குனு பாருங்க அந்த கரெக்டா அந்த வசனம் அந்த 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 சாப்டர் முடியுது. டக்குனு அப்படியே அது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஹேண்டில் ஏற்றப்படுத பாக்குறேன். அப்படி முடியுது. முடியும் போது பாருங்க அந்த வசனம் ஒருவேளை எத்தனை வசனம் இருக்குதோ, ஆனா என்ன காரியங்களை கர்த்தர் பேசுறாரு, வேற காரியங்களை ஆவியானவர் என்ன செய்றாரு. அந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அந்த 37ல இருந்து அல்லேலூயா ஆவியானவர் என்கிட்ட வேற காரியத்தை பேசுறாரு. ஆனா அந்த காரியம் என்ன செய்யல. எனக்கு இப்போ வந்து என்னன்னா அந்த ஆவிக்குள்ளாகிறது என்ன ஒரு கிளியருக்குள்ள என்ன செய்யல. சில காரியங்கள் வர மாட்டேங்கி டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது அந்த தரிசனம். அப்போ வெளிப்படுத்தல் வேற காரியம். அந்த அந்த ஆவியானவர் தான் எழுதி இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை குறிச்சு வேற ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி பேசுறாரு என்கிட்ட. அந்த வசனத்தை சொல்றாரு. ஆனா நான் டக்குன்னு என்ன செய்தேன், ஆவில இருந்து என்ன செய்தேன், மறுபடியும் ஆவி எனக்குள்ள வந்துட்டு. எதுக்காக சொல்றேன்னா என்ன இதுல அனுபவத்துல வளரணும். ஒருவேளை தரிசனங்கள்ல மணிக்கணக்கா வச்சிருந்தா கூட இந்த ஆவிக்குள்ளாகிறதுல அவர் வந்து என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்டே நம்மள மணிக்கணக்கா கொண்டு போக மாட்டாரு. ஏன்னா பயந்துருவோம். நம்முடைய ஸ்பிரிட் தனியா போய் ரொம்ப நேரத்துக்கு பிறகு நம்ம அப்படியே இருக்கணும்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாரு, அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கொண்டு போவாரு. ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி அன்னைக்கு எல்லாரும் மத்தியில இருக்கும் போதே என்ன செய்தாரு, முடிய பிடிச்சு கொண்டு போயிட்டாரு. அப்படிதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவர் பேசாம இருக்காரு. உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இவரை வந்து என்ன செய்தாரு, வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இல்லன்னா ஐயோ எசேக்கியேலுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படிதானே? அதனால கர்த்தர் நாட்களிலும் கூட ஆமென் வாஞ்சையும் விருப்பத்தையும் உருவாக்குகிற தேவன், வாஞ்சையும் விருப்பத்தையும் உருவாக்குகிற தேவன், மகிமையான தரிசனங்களை, பரலோக தரிசனங்களை, மற்றவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை. அன்னைக்கு பாருங்க அல்லேலூயா சாட்டர்டே நினைக்கிறேன். ஒரு கார்ல நிறைய பேர் பிரயாணம் பண்றாங்க. ஒரு வாலிபன் எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறான். அமைதியா இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் வேற சிந்தையில இருக்காங்க. நல்ல ஒரு காரியத்துக்கு போறாங்க. இவன் உள்ளத்துல எப்பவும் போய் குடிக்க போறது, எப்பவும் போய் குடிக்க போறது. அமைதியா இருக்கிறான். நல்லா சாப்பிட்டு பையன் தான். வெளியே பார்த்தா ரொம்ப கெட்டிக்காரன். வெளியே பார்த்தா அவனை குறை சொல்ல முடியாது. ஆனா பாருங்க அவனுக்குள்ள இருந்த எண்ணம். ஆனா கர்த்தர் எதுக்காக காட்டுறாரு, அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்படணும். அவனுக்குள்ள அந்த மோசமான சிந்தையை வேரோட பிடுங்கி எடுத்து அதை அக்கினியினால் சுட்டரிக்கணும். அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் சனிக்கிழமை. இப்படி இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் வீட்டுல நல்ல பிள்ளையா இருப்பான், வெளியே போனா வீட்டுக்கு தெரியாம எத்தனை காரியங்கள். அதே போல அல்லேலூயா கடந்த நாட்களிலும் கூட கூட என் சகோதரி கூட ஒரு காரியம் சொன்னான். ஏன் நல்ல ஒளி செய்யற பையன், நல்ல பையன், நல்ல பையன் பாஸ்டர் நினைச்சாங்க. இவன் நல்ல பையன். ஆனா அவன் பாருங்க யாருக்கும் தெரியாம எனக்கு ஒரு வீடு வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்கான். ஒரு வீடு பார்த்து தாங்க நான் தங்குறதுன்னு சொல்லி.
ஆனா எங்கேயோ இருந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல வந்து இவன் வந்து எனக்கு அவன் கல்யாணம் முடிச்சிருக்கணும். அவன் நல்ல என்ன செய்யறான், எனக்கு ஒரு வீடு பார்த்து தாங்கன்னு கேட்டிருந்திருக்கான். அவங்க வெளிப்பிரகாரமும் இவன் நல்ல பையன், நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது. ஆனாலும் திருந்தணும். அப்படி நம்மளுக்கு தரிசனங்கள்ல யாரையாவது கத்தர் காமிச்சா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க தவறான வழிக்கு சென்றா கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடந்த ஃப்ரைடே பாருங்க, வேதனையோட இருக்காங்க. மலைவாழும் பையன் தான், நல்லா இருக்கிற ஆளு, அவ்வளவு அருமையா இருக்கிறான், குடும்பத்தாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் கத்தர் என்ன அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு என்ன கொண்டு போயிட்டாரு. அப்போ அந்த வீட்டுல நான் வந்து சொல்றேன், அவனுக்குள்ள இருக்கிற வேதனை, அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். அவன் படுற பாடு உங்களுக்கு தான் தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு இவன் படுற பாடு ஹல்லேலூயா அவனுக்கு தான் தெரியும். அதே போல மக்களே, உங்களுக்கு தான், குடும்பத்தினருக்கு தான் தெரியும். அதே போல நான் சொல்றேன், இதே போலதான் நாங்களும் கூட என்னுடைய சகோதரன் 3 நாட்கள் செய்வனை போராட்டத்தினால மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு அவனுக்கு விரோதமாய் வச்சதுனால எனக்கு அந்த வேதனை தெரியும். அவங்ககிட்ட சொல்றேன், மக்களே எனக்கு அந்த வேதனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனே ஸ்பிரிட் அவியானவர் இங்க கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காகனா மக்களே, சில பாடுகள், சில பிரச்சனைகள் குடும்பத்துல ஒருவேளை அப்படியாக வேதனையில போராடுகிற மக்கள், வியாதியில போராடுகிற மக்கள், ஹல்லேலூயா, அந்த வேதனையில போராடுகிற அந்த மகன் மகளுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு உள்ள வேதனை மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறார், உங்கள வாத்தியாயர் டீச் பண்றவங்க நிறைய இருக்காங்கப்பா, ஆனா தகப்பன்மார் அநேகர் இல்லையே. ஆமா ஆமா, உங்களுக்குள்ள வாத்தியார் அநேகர் போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தகப்பன்மார் அநேகர் இல்லையே. மக்களே, இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக மற்றவங்களுடைய வேதனையை, ஹல்லேலூயா, சொந்த சகோதரனுடைய வேதனையாக, சொந்த சகோதரியுடைய வேதனையாக, சொந்த தகப்பனுடைய வேதனையாக, சொந்த தாயின் வேதனையாக நினைச்சு இந்த ஜெபம் ஜெபிக்கணும். ஒரு ஜெப குறிப்பு சொன்னா அதை வந்து யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஜெபிக்கணும்னு நினைக்க கூடாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவரால் மட்டும்தான். நான் பாருங்க அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அங்க அழுதையும் பாருங்க. அப்பா டக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்பிரிட் டக்குன்னு எனக்குள்ள வந்துட்டு, அப்போ எனக்கு அந்த வேதனை நெஞ்ச விட்டு போகல. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதேன். டேடி சீக்கிரம், நான் அங்க அழுதுனா அவங்க கிட்ட ஜெபிக்கும் போதுக்குள்ள டக்குன்னு இங்க கொண்டு வந்துட்டாங்க. என்னால என்ன செய்ய முடியல, அந்த வேதனையிலிருந்து என்னால மீள முடியல. நான் அழுதேன் 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 அழுதேன். அந்த நெஞ்சின் வேதனை அந்த அருமையான சகோதரனுக்காக, அந்த வேதனை போகும் வரைக்கும், நெஞ்சில் அந்த வலி, அந்த ஏக்கம், பெருமூச்சு போகும் வரைக்கும் உட்கார்ந்து அழுதேன். ஏன்னா எனக்கு அந்த நிலையை விட்டு எனக்கு மீள முடியல, அந்த தரிசனத்தை விட்டு எனக்கு மீண்டு வர முடியல. அழுதேன் அழுதேன், அது எவ்வளவு நேரம்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால மக்களே, வியாதிப்பட்ட மக்களுக்காக, வேதனையில் வாடுகிற மக்களுக்காக இந்த நாளிலும் கூட வாரத்தோடு கண்ணீரோடு, ஆமா 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 ஆமா. ஏன்னா எனக்கு இந்த கையில அந்த ஒரு பிடி மாதிரி உள்ளது பாருங்க, 1.5 மாசம் ஆக போகுது. நான் அதை நினைக்கும் போது ஆஸ்பத்திரியில இருக்க மக்களுக்காக நான் அதிகமா அழுறேன். ஆஸ்பத்திரியில இருக்க மக்களுக்காக நான் அதிகமா வேதனைப்படுறேன். எனக்கு ஒரு படுக்க முடியலையே, அந்த கையை இது பண்ண முடியலையே நான் நினைச்சா கூட, எதுக்காக கத்தர் அனுமதிச்சார்னா, இன்னைக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இன்னும் என்ன என்ன வியாதியில ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இருக்காங்களோ, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு நாள் பொருத்தனை பண்ணினேன். அப்போ நான் அதிகாலையிலும் சரி, எப்பெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும், நான் வியாதியஸ்தர்களுக்காக நான் ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன் பொருத்தனை பண்ணினேன். ஆனா நான் ஜெபிக்கிறேன், ஆனா நான் என்ன செய்யல, அவர்கிட்ட சொன்னதை நான் சில டைம்ல மறந்துடுறேன். அப்பதான் சொன்னேன், ஆவியானவரே எனக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்கப்பா. ஏன்னா ஞாபகப்படுத்தும் போது அதிகாலையிலே எந்த ஆஸ்பத்திரியில யாருக்கு ஜெபம் தேவையோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனா இப்ப கொஞ்ச நாட்கள நான் ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறேன். அப்படி அல்ல, தெரியாதவர்களுக்காகவும். ஏன்னா ஜெப குறிப்பா ஜெபிச்சிட்ட போது இல்ல, காத்திருந்து ஜெபிக்கணும்.
ஆஸ்பத்திரியில வீடுகளிலும் உள்ள மக்களுக்காக ஆண்டவரே இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆவியானவரே, யாருக்கு என்னுடைய ஜெபம் தேவை ஆண்டவரே காட்டுன்னு அருமையா கொண்டு போயிருவாரு. இதுதான் என்கிட்ட நான் அப்பாட்ட பண்ண பொருத்தனை. ஆனா நான் ஒருவேளை நான் மறந்ததுனால எனக்கு இதை அனுமதிச்சீங்களோ டேடி, மறந்ததுனால நான் மறந்துட்டேன் டேடி, ப்ளீஸ் டேடி எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க ஞாபகப்படுத்துங்கப்பா. எனக்கு ஏன்னா கர்த்தருடைய கிருபையினால அது ஒர்க்கு அதிகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா நாளும் இரவு ஜெபம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வரைக்கும் இரவு ஜெபம். இன்னைக்கு நைட்டு 12:30 வரைக்கும் ஜெபம். அப்பா, இன்னும் பகல் வேலைகள்ல இனி எத்தனை ஜெபங்கள். அல்லேலூயா. வேலைக்கிழமை ஒரு ஜெபம்லாம் அல்லேலூயா 10:45 ஆரம்பிச்சு 12:15 ஆயிரும். சரி, வாரத்துல ஒரு நாள்ங்கிறதுனால அவங்க அல்லேலூயா ஆமீன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமீன் ஆமீன் அந்த பியூரிஃபிகேஷன் சாண்டிஃபிகேஷன் அந்த பியூரிஃபிகேஷனுக்காக அழைக்கிறதுனால சரி நீ என்ன செய்றேன், சரி இப்போ ஜெபத்துக்கு போன பிறகு ஒரு முழுசும் சரி நம்ம இடையில வர முடியாதுன்னு சொல்லி ஒரு கடந்த நாட்களில் மலேசியாவில் ஒரு ஜெபம் நடக்கால 2 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால இப்போ அதிக நாளாக இருக்க முடியல. கொஞ்ச நேரம் தான் ஆட்டம். ஏன்னா நிறைய கர்த்தர், ஏன்னா தேவ சமூகத்துல அதிகமா காத்திருந்து அல்லேலூயா இன்னும் பரலோகத்துக்குள்ள போகணும்னுட்டு அந்த வாஞ்சை விருப்பத்தை தந்த தேவன் நிறைய தரிசனங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதனால எல்லா ஜெபங்களுக்கும் என்ன செய்ய முடியாது நம்மளால. அல்லேலூயா. சாட்டர்டே ஜெபத்துக்கெல்லாம் ஒரு ஐயா அனுப்பிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் போக முடியல. அப்படி நிறைய காரியங்கள் இன்வைட் பண்றாங்க. ஆனாலும் நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா செய்யணும். ஆமா ஆமா, நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம கரெக்டா செய்யணும்னு சொல்லி அதனால அவர் நடத்துறபடி அருமையா நடத்தி வருகிறார். பரம தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நாம் தனி நபர் அல்ல ஆண்டவரே, நான் மட்டும் தானப்பா என் குடும்பத்துல இந்த காரியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. வேற யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. பரலோகம் நமக்கு துணை நிக்குது. பரலோகம் நமக்கு ஒரு சேனை எப்பொழுதும் நமக்கு பின்னாடி இருக்குது. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த எலிசா தீர்க்க தரிசியை சூழ்ந்து இருந்தது போல நம்மளை சுற்றிலும் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருப்பாரு. எத்தனை நாட்டுக்கு பாதுகாப்பு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. யுத்த ஜெபத்தை டெய்லி சத்துருவோடு யுத்தம், டெய்லி சத்துருவோடு யுத்தம். பாருங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி என் முன்னுக்கு வந்து நின்று எனக்கு நேரம் அவர் கரத்தை நீட்டி, ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நிக்கிறத பார்த்தேன். அப்புறம் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபத்துல இருக்கும்போது பாருங்க, எனக்கு எனக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு, ஆமா அந்த 3 to 4 ஜெபமோ இல்ல நைட் ஜெபமோ நினைக்கிறேன், யாரோ பாலியம் ஜெபிக்கும்போது யாரோ ஜெபிக்கும் போது அதை காட்டுறாங்க. எனக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு என் முன்னுக்கு கையை நீட்டி கொண்டு அப்பா நிக்கிறாங்க. அந்த 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 ஜெப குறிப்புக்காக சொல்லி கொண்டு இருக்கும்போது. அதனால மக்களே, நம்ம தனித்தவர்கள் அல்ல. தேவாதி தேவன் நமக்கு துணை நிற்கிறார். பரலோகம் நமக்கு துணை நிற்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தேசங்களுக்காக ஜெபிப்போம். இந்த வேளையிலும் ஆவியானவர் உங்களோடு கூட ஒருவேளை இந்த ஜெப இந்த செய்தி வேளையிலே பாடல் வேளையிலே உங்களுக்கு ஆவியானவர் தரிசனங்கள் வெளிப்படுத்தல் கொடுத்தா ஷார்ட்டா மட்டும் சொல்லுங்க, சரியா? ரொம்ப முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம், சரியா? இன்னைக்கு இந்த காரியங்கும் போது உங்களுக்கு உள்ள வெளிப்படுத்தல மட்டும், ஆமா எனக்கு இப்படி ஒரு வெளிப்படுத்தல், அது மற்றவங்களை உற்சாகப்படுத்தும். அதுக்காக சரியா நீங்க சொன்னது மற்றவங்களை உற்சாகப்படுத்தும். நம்மளுக்கும் இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் கிடைக்கணும். ஏன்னா ஒரு செய்தி கேட்கும் போது அபிஷேகத்துல நிறைஞ்சே நீங்க கேட்டுட்டு இருக்கணும். அபிஷேகத்துல ஆவியில நிரம்பியே நீங்க என்ன செய்யணும், அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வெளிப்படுத்தல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு சிலர் இந்த வேலையில உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தல் கொடுத்தா மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், அல்லேலூயா. நம்ம ஜெப வேலைக்குள்ள இன்னைக்கு கடந்து சொல்லணும். ஏன்னா இது ஜெப குழு. அதிகமா நம்ம ஜெபிக்க தான் டைம் நம்ம வந்து என்ன செய்யணும், எடுக்கணும், சரியா? அல்லேலூயா. ஒரு யாராவது சொல்ற அந்த ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க, ஜெப குறிப்புகளாய் கடந்து சொல்லலாம். நான் பேசுறது நல்லா கிளியரா கேட்டுச்சா? ஆமாக்கா ஆமாக்கா. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. சரி சரி.